தக் லைஃப்ல வந்து சிங்கிச்சான் சிங்கிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள வந்து எழுதியிருந்தாரு கமலஹாசன். அந்த பாடல் வரிகள் பெருசா ஈர்ப்பா இல்ல. கமலுக்கு வயசாயிடுச்சு. எல்லாமே பழசா எழுதுறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக கமல வந்து ஒரு லிரிக்ஸ் ரைட்டரா அப்படியே புறக்கணிச்சிடலாமா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹேராம் படத்த வந்து எடுத்து பார்க்கும்போது, "நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த பாட்ட வந்து இன்னைக்குமே நெறைய பேருக்கு வந்து புடிச்ச பாடலா தான் இருந்துகிட்டு இருக்கு. அந்த பாட்டுல "நான் என்ற சொல் இனி வேண்டாம். நீ என்பதே இனி நான் தான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி எழுதியிருப்பாரு. காதலை இத விட தாண்டி வேற எப்படி முழுமைப்படுத்தி சொல்ல முடியும் அப்படின்றத வந்து அந்த ஒரு வரியிலே வந்து அடக்கிடலாம். அதே மாதிரி விருமாண்டி படத்துல வந்து இளையராஜா மியூசிக்லயே வந்து உன்ன விட அந்த பாட்டையும் கமல் தான் எழுதியிருப்பாரு. உன் கூட எவ்வளவு நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டா 7 ஜென்மம் இருக்கணும், பல ஜென்மம் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தான் வரிகள வந்து நம்ம கவனிச்சிருப்போம். ஆனா விருமாண்டி படத்துல கமல் வந்து சாகா வரம் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வார்த்தையா வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. மன்மதரம்பு படத்துல நிறைய பாடல்கள் வந்து கமல் எழுதியிருந்தாலும் தகுடு தத்துவம் பாட்டு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பாட்டு. ஏன் அப்படின்னா நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், நம்ம லைஃப்ல சந்திச்ச மனிதர்களா இருக்கட்டும், நம்மள அவங்க பார்க்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் குட்டியா அந்த பாட்டுல வந்து ஃபன்னியா ஒரு பெப்பியான டோன்ல வந்து சொல்லிட்டு போவாரு. ரொம்பவே என்ஜாய் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு பாட்டா வந்து இருந்துகிட்டு இருக்கும். உத்தம வில்லன்ல எல்லா பாட்டுமே அவர் தான் எழுதியிருப்பாரு. "சாகாவரம் போல் சோகம் உண்டோ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். யாரு சாகாவரம் வேணும்னு கேட்டாரோ, அவரே சாகாவரம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல வந்து எழுதியிருப்பாரு. அதெல்லாம் பயங்கரமான ஒரு மொமெண்ட்டா இருக்கும். அந்த படத்தையே தூக்கி அப்படி நிப்பாட்டக்கூடிய வரிகளா வந்து அதை எழுதியிருப்பாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கமலுக்கு வந்து இந்த பாட்டு தக் லைஃப் பாட்டு வேணா மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா அடுத்தடுத்து அவர் எழுதக்கூடிய பாடல்கள்லாம் கண்டிப்பா பந்தயம் அடிக்கும் அப்படின்ற மாதிரியே நம்புவோம்.